வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரீஸ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான முட்டை கலக்கி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம ரோட்டு கடையிலையும் ஹோட்டல்கள்லையும் சாப்பிட்ருப்போம். பட் இந்த டைம் வீட்லேயே செம்ம டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 4 நாட்டுக்கோழி முட்டைகள் எடுத்திருக்கேன். நம்ம அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி உடச்சிட்டு ஒரு குண்டால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ப்ராய்லர் முட்டை எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது 4ங்கிறது அது நீங்கள் 3 எடுத்திங்கனாலே சரியாக இருக்கும். அடுத்தது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். வழக்கமாக கடையிலலாம் பார்த்தோன்னா ஒன்று சிக்கன் குழம்பு இல்லைனா மட்டன் குழம்பு இல்லைனா சால்னாலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து சேர்த்து அவங்க வந்து செய்வாங்க. நம்ம அதெல்லாம் சேர்க்காததுனால வீட்டில் செய்கிறதுனால சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டோன்னா அதே டேஸ்ட் வந்து கிடைக்கும். கூடவே 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு தோசைக்கல்லை இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் மேலே வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து இப்படி சுற்றி சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்து தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அதை வந்து தோசைக்கல்லில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் அப்புறமா வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா தோசைக்கல்லில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஸ்பூன் வச்சுட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. அது வந்து நடுவுலேயே நின்ற மாதிரி இருக்குல்ல, ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை வந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வேண்டாம், சிம்லேயும் வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். நம்ம வந்து இது கடையில் எல்லாம் மடித்து தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம அடுத்து தான் வந்து மடிக்க போகிறோம். இது ஓரளவு வேகட்டும். இப்போ இது பாருங்கள் வெந்துருச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பியை வச்சு சைட்லேருந்து இந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து உள்ள நாப்பில் மடிச்சுட்டே வரணும். இன்வர்டாக உள்ளேயா நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உள்ளே மடித்து விடுறோம். நம்ம இந்த மாதிரி மடித்து விடும்போது பார்த்தோன்னா பொதுவாக நம்ம கடையில் முட்டை கலக்கி சாப்பிடும்போது எப்படி இருக்கும், நடுவில் வந்து கொஞ்சம் அந்த பச்சையாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா வந்து மடித்து கொடுத்துட்றோம். இப்படி இருக்கும்போது சுற்றியும் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அதே சமயம் உள்ளே வந்து நல்லா பச்சையாக இருக்கும். பச்சையா மீன்ஸ் முட்டையோட டேஸ்ட் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அதுதான் முட்டை கலக்கியோட ஸ்பெஷாலிட்டியே இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. என்ன சொல்கிறாங்கங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த முட்டை கலக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்ததில்ல அப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் டாடா பாய்.